மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். மாப்பிள, நீங்க உங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு போறத பத்தி எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா உங்க அப்பா உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் என் மகதான் காரணம்னு பழிய போடுறாரு. அது கொஞ்சம் கூட சரியில்லை. மாமா, முடிஞ்சு போனதை மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க. நான் எங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டேன். என்ன கேட்டீங்க சொல்லுங்க பாக்கலாம். உங்க அப்பாவை எதிர்த்து நீங்க ஒரு வாட்டி கூட பேசினது இல்ல. இப்ப என்னமோ கேட்டேன்னு சொல்றீங்க. என்ன கேட்டீங்க சொல்லுங்க. ஏய், உங்க அப்பா தான் புரியாம பேசுறாருன்னா நீ எதுக்கடி புரியாம பேசிட்டு இருக்க? எங்களுக்கு ஒன்னும் புரியாமலாம் இல்ல. நாங்க தெளிவா புரிஞ்சுட்டு தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க தான் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. அப்படி சொல்லுமா. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க வாங்கிட்டு வர மாச சம்பளம் 25,000 வச்சுக்கிட்டு நாம நினைச்ச வாழ்க்கைய வாழவே முடியாதுங்க. அத பல விஷயத்துல பாத்துட்டேன். கரெக்ட். நான் ஒண்ணு ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படல. நார்மல் வாழ்க்கைய வாழ்றதுக்கு போராட வேண்டியதா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல பையன் வளர்ந்துகிட்டு இருக்கான். அவனோட படிப்பு இருக்கு. அதுக்கெல்லாம் பணம் வேணுங்க. சம்பளம் வாங்குற இடத்துல இருந்து சம்பளம் கொடுக்கற இடத்துக்கு நீங்க மாறணும். என்கிட்ட சொன்ன மாதிரி சர்வீஸ் சென்டருக்கு ஓனர் ஆகணும். நாளைக்கே நீங்க சர்வீஸ் சென்டர் வைக்கணும்னு நான் சொல்லல. எப்ப ஆரம்பிக்க போறீங்க? அதுக்கு உண்டான வழி என்ன அத சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் உங்க கூட வரேன். ஏய், சர்வீஸ் சென்டர் ஆரம்பிக்க பணம் வேண்டாமா? அதை ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் அந்த வீடு தான். அதை விக்கிறதுக்கு எங்க அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. என்னதான் பண்ண சொல்ற? ஐய மாப்பிள, இதைவே இன்னும் எத்தனை வருஷத்துக்கு சொல்லிட்டு இருப்பீங்க? உங்களுக்கு சம்பளம் கம்மியா இருக்கிறதுனால ஆகிற செலவை சமாளிக்க முடியாம நீங்க கடன் வாங்குறீங்க. ஆனா உங்க அப்பா என் பொண்ணுக்கு உங்க வருமானத்துக்குள்ள குடும்பம் நடத்த தெரியல, அதனாலதான் உங்களை கடன் வாங்க வைக்கிறான்னு சொல்லி தப்பா பேசுறாரு. இந்த விஷயம் சொந்த பந்தம் காதுக்கு போச்சுன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? சிவசு பொண்ணுக்கு குடும்பம் நடத்த தெரியல, புருஷனை கடன் வாங்க வைக்கிறான்னு என் பொண்ணு தானே தப்பா பேசுவாங்க. அப்ப இது சிவசுக்குன்னு சொசைட்டில இருக்கிற மரியாதை என்ன ஆகுறது? அப்படி யாரும் பேச மாட்டாங்க மாமா. அப்படி பேசுறவங்க கிட்ட நான் கடங்காரன் ஆனதுக்கு கங்கா காரணம் இல்ல, நான் தான் காரணம்னு சொல்லி சமாளிச்சுக்கிறேன். போதுமா? இந்த சமாதானம்லாம் எனக்கு தேவையில்லை மாப்பிள. நீங்க சர்வீஸ் சென்டர் ஆரம்பிக்கணும். அதுக்கு என்ன வழின்னு சொல்லுங்க. அதுக்கு ஒரே வழி எங்க வீட்டை விக்கிறது மட்டும்தான். அதுக்குதான் எங்க அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. மாப்பிள, நீங்க என்ன ஸ்டெப் எடுத்தாலும் உங்க அப்பா வீட்டை விக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாருங்கிறதுல நீங்க உறுதியா இருக்கீங்க, அப்படிதானே? ஆமா மாமா, அப்பா கிட்ட நான் எத்தனையோ தடவை பேசி பார்த்துட்டேன். தம்பியும் சண்டெல்லாம் போட்டு பார்த்துட்டான். ஏன், பில்டர்ஸ் விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஆளானப்பட்ட கேஜி பில்டர்ஸ் ஓனரையே பார்த்து அவர் மனசையே மாத்திட்டு வந்துட்டாரு. அந்த மனுஷனை வச்சு என்னதான் பண்றது? கரெக்ட். உங்க அப்பாவை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது, அது எனக்கு தெரியும். அதனால நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அப்போ உங்க அப்பாவை கொண்டுடலாமா? உங்க அப்பாவை கொண்டுடலாமா? உங்க அப்பாவை கொண்டுடலாமா? என்ன அப்படி ஷாக் ஆயிட்டீங்க? உங்க அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் வீட்டை சேல்ஸ் பண்ணவே முடியாது. அதுக்காக எங்க அப்பாவை கொலை பண்ண சொல்றீங்களா? அவசரப்படாதீங்க பாப்புல. நான் ஒன்னும் உங்க அப்பாவோட உயிரை எடுக்கணும்னு சொல்லல. அவர் உயிரோட இல்ல, செத்துட்டார்னு போலியா ஒரு டெத் சர்டிபிகேட் வாங்கணும்னு சொல்றேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாப்பிள. அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் வீட்டை சேல்ஸ் பண்ணவே முடியாது. அவர் மண்டையை போட்டு வீடு உங்க கைக்கு வர்றதுக்குள்ள நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆயிருவீங்க. அது வரைக்கும் என் பொண்ணு நீங்களும் இந்த போராட்டமான வாழ்க்கையை தான் வாழ்ந்தாகணும். உங்க 2 பேருக்கும் வயசானதுக்கு அப்புறம் அந்த வீடு உங்க கை கிடைச்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க மாப்பிள. மாப்பிள, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கடல் தண்ணி வத்துறதுக்கு அப்புறம் மீனை பிடிச்சு குழம்பு வச்சு சாப்பிடலான்னு காத்திருக்கிறது புத்திசாலித்தனம் இல்லை. அதனால
நீங்களும் உங்க தம்பியும் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா உங்க அப்பா இறந்துட்டதா போலியா ஒரு டெத் சர்டிபிகேட் ரெடி பண்ணி வீட்டை சேல்ஸ் பண்ணிடலாம். உயிரோட இருக்கிற ஒருத்தருக்கு எப்படி டெத் சர்டிபிகேட் வாங்குறது? முடியுமாப்ல? ஒரிஜினல் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு உங்க அப்பா சாகணும். அதுக்கு ஏகப்பட்ட ஆதாரங்களும் தேவை. ஆனா போலீஸ் சர்டிபிகேட் வாங்க ஒன்னே ஒண்ணுதான் தேவை. அது பணம் மட்டும்தான். ஏங்க, அப்பா சொல்றது நல்ல யோசனையா தானே இருக்கு. யோசிக்காதீங்க மாப்ள. போலியா ஒரு டெத் சர்டிபிகேட் ரெடி பண்ணா மட்டும் போதும். உங்க அப்பா காலத்துக்கு அப்புறம் அவரோட சொத்தை அவர் பிள்ளைங்க உங்க 3 பேருக்கும் சமமா உரிமை இருக்கு அப்படின்னு உங்க அப்பா எழுதின மாதிரி போலியா ஒரு உயிரை ரெடி பண்ணிட்டா மட்டும் போதும். எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மாமா. ஆனா இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறது எப்படி? அப்பா வீட்டுல இருப்பாரு. என்ன மாப்பிள்ள நீங்க இவ்ளோ யோசிச்ச நானு அதை யோசிக்க மாட்டேன். அப்பாவை காசி ராமேஸ்வரன்னு தீர்த்த யாத்திரைன்னு போக சொல்லி ஒரு 10-15 நாளைக்கு அனுப்பிடுவோம். அவர் வர்றதுக்குள்ள பக்குவமா மேட்டரை முடிச்சிருவோம். என்ன அவர் வந்த உடனே நம்ம எல்லாரையும் திட்டுவாரு, அவ்வளவுதானே. கொலை எதுவும் பண்ணிட மாட்டாரு. வீட்டை வித்து 3 பங்கா போடுங்க. உங்க தங்கச்சி தான் என் வீட்டு மருமகன்னு நான் முடிவு பண்ணி பல வருஷம் ஆச்சு. அதனால உங்க தங்கச்சியோட பங்கும் வெளியில எங்கேயும் போகாது. என்ன சொல்றீங்க? உங்க அப்பாவை ஒண்ணும் நட்டாத்துல விட்டுற வேண்டாம். அவருக்கு ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி அத பேங்க்ல போட்டு மாசம் மாசம் வட்டி வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுவோம். அந்த பணத்தை வச்சு ஒரு ரிச் ஹோம்ல அவரை சேர்த்து விட்டுருவோம். கடைசி கால வாழ்க்கைய அவர் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டோம். அப்பாவுக்கு போலியா டெத் சர்டிபிகேட் வாங்கிடலாமா? சரின்னு மட்டும் சொல்லுங்க மாப்ள. எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட ஆள் இருக்கு. சொன்னோன்னு வைங்க, உடனே ரெடி பண்ணிடுவாங்க. என்ன கொஞ்சம் பணம் செலவாகும், அதை நீங்க பாத்துக்கங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ரொம்ப யோசிக்காதீங்க மாப்ள. ரொம்ப யோசிச்சீங்கன்னா குழப்பம் தான் மிஞ்சும். சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்க. வேண்டாம் மாமா. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. ஏன் மாப்ள வேணான்னு சொல்றீங்க? 1000 தான் இருந்தாலும் அவர் என்ன பெத்தவர். உயிரோட இருக்கும்போதே அவருக்கு டெத் சர்டிபிகேட் வாங்குறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. மனசு சங்கடமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் அவர்கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறேன். கங்கா கிளம்பு. ஆகாஷ்க்கு ஸ்கூல் டைம் ஆகுது, போலாம். அப்பா இனிமேல் ஒன்னு எதுவும் பேசாம நான் பாத்துக்கிறேன். ஆகாஷ். கங்கா வா போலாம். சம்பந்தி ஏதோ சொல்லிட்டாருன்னு ரோசப்பட்டு நீங்க பாட்டுக்கு பொண்ணையும் பேரனையும் கூட்டிட்டு வந்துட்டீங்க. சம்பாதிக்கிற நிலைமையிலயா நம்ம இருக்கோம்? வெட்டி ரோசத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? வச்சு காப்பாத்துறதுக்கு துப்பு வேணும். இத பாருங்க, இதுதான் உங்களுக்கு கடைசி. இந்த மாதிரி ஏதாவது மறுபடியும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நான் என் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். ச்சே. போற போக்க பார்த்தா நம்மளே பட்னி போட்டுருவோம் போல இருக்கே.
ஈசிஆர்ல தான் வேணும்னு கேக்குறாங்க. அக்கறைக்கு தாண்டி இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 5 to 10 acres. பார்ட்டி ஃபுல் கேஷ் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமா பாருங்க. என்னங்க ஏங்க நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்ன வெளியே போயிட்டு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டா ஆச்சரியமா இருக்கு. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? 25 வருஷத்துக்கு முன்னால பார்க்க எப்படி இருந்தியோ இப்பவும் அப்படியே தான் இருக்கு. நிஜமாவா? நிஜமாவா சொல்றேன். ஐயோ, ரொம்ப நம்பிட்டேன். திவ்யா எங்க? அதோ அப்பா ஏதோ பர்த்டே பார்ட்டிக்கு போறேன்னு சொன்னா இன்னும் ரெடி ஆகாம இருக்க. ஆமாப்பா, என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு கன்ஃபியூஷனா இருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க 2 பேரும் வாங்க. வாங்க வாங்க என்ன? வாங்க சொல்றேன். எங்கம்மா? உட்காருங்க. நான் வெளியே கிளம்பிட்டு இருக்க, அப்புறம் பேசலாம். அப்புறம் போய்க்கலாம். முதல்ல முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். ஓகே? என்ன விஷயம்மா? இந்த கவர்க்குள்ள ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸ்னு சொல்றேன். அது என்னன்னு கேக்குற? பிரிச்சு பாரு. திவ்யா, சர்ப்ரைஸ்லயே ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்கா போல இருக்கே. என்னன்னு பிரிச்சு பாரு. அம்மா, என்ன சர்ப்ரைஸ் வேணாலும் இருக்கட்டும், நான் இப்ப வெளியே கிளம்பணும். எதையாவது சொல்லி தயவு செஞ்சு என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. தென் ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோன் மேல ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. லேட் ஆகுதுமா, நான் கிளம்புறேன். நான் சொல்றத கேளு. மா ப்ளீஸ், என்னன்னாவது தெரிஞ்சுட்டு போய். அதான் சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டீங்களே, நான் அப்புறம் பாத்துக்கிறேன். விடுங்கம்மா. ஒரு நிமிஷம் உட்காரு. இந்த கவர்க்குள்ள ஒரு போட்டோ இருக்கு. உனக்கு ஒரு பையனை பாத்திருக்கேன். அம்மா, அது சர்ப்ரைஸ் இல்ல, ஷாக். நான் அப்புறம் பேசுறேன், கிளம்புறேன். ச்சே, திவ்யா, திவ்யா. ஏய் நச்சி, நச்சி இரு. நச்சி என்ன? விடு, அவ போய் ரெடி ஆகட்டும். என்னங்க அவ எப்ப கல்யாண பேச்சு எடுத்தாலும் எதையாவது சொல்லிட்டு போயிட்டே இருக்கா. நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். அவ பாட்டுக்கு ஜஸ்ட் லைக் தட்னு டைம் பாஸ்க்கு பேசுற மாதிரி போயிட்டு இருக்கா. இது நல்லா இல்ல. எனக்கு என்னமோ அவ வேற ஏதோ பிளான் பண்றாங்க. சச்சா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது. நம்ம பொண்ணு அப்படி எல்லாம் பண்ண மாட்டா. நீங்க தான் அவளுக்கு அதிக இடம் கொடுத்து வச்சிருக்கீங்க. இத பாரு, எதுக்கு இப்ப நீ இவ்வளவு தூரம் டென்ஷன் ஆற? தலை குனிற மாதிரி அவ என்னைக்குமே பண்ண மாட்டா, எனக்கு தெரியும். அப்புறம் ஏங்க கல்யாண டாபிக் எடுத்தாவே தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கா? அவ மனசுல வேற ஏதோ இருக்கலாம்ல. நான் பேசுறேன். இது பாரு, உன் காலம் என் காலம்னு இப்ப இல்ல. இந்த காலத்து பசங்களுக்கு அவங்களுக்கு விருப்பு வெறுப்புன்னு ஒண்ணு இருக்கும்ல. பெத்தவங்க நாம தானே அதை கேட்கணும். அதை விட்டுட்டு கையில குச்சியை வச்சுக்கிட்டு இப்பவே பதில் சொல்லுன்னு கம்பல் பண்ணி மாப்பிள்ளையோட போட்டோவை கையில வச்சுக்கிட்டு பதில் சொல்லுன்னு சொன்னா அவ என்ன பண்ணுவா? அவ ஏதோ வெளியே ஃபன் பண்ற மூட்ல இருக்கா. அவ சின்ன பொண்ணு. பர்த்டே பார்ட்டிக்கு என்ன ட்ரெஸ் சூஸ் பண்ணணும்னு கூட தெரியாம முழிக்கிறா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு அப்பவே சொன்னா. நான் பேசிக்கிறேம்மா. இது பாரு, நீ அவகிட்ட போய் நோய் நோயின்னு ட்ரபிள் பண்ணாத. அவளோட நல்ல மூடா பார்த்து நானே பேசுறேன். நான் இப்பவும் சொல்றேன், என்னைக்கு அவ நம்ம தலையில குண்டு தூக்கி போட போறாளோ அப்ப தெரியும் பாருங்க உங்களுக்கு. கோவிலுக்கு வந்துட்டு போனாலே மனசுக்கு நிம்மதியா இருக்குப்பா. நான் இந்த ஜோசியம் பார்த்தது, அதுக்காக விரதம் இருந்தேன், இதெல்லாம் உங்க அண்ணிக்கிட்ட சொல்லிடாதம்மா. அவகிட்ட சொன்ன அப்படியே பிச்சு பிராண்டி எடுத்துருவா. சொல்லுவ? சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். சொல்ல மாட்டேப்பா. ஆனா இன்னொன்னு சொல்லட்டுமா? சொல்லிடு. பிரபு அண்ணனுக்கும் அன்னைக்கும் நேரம் சரியில்லைன்னு அவங்களுக்காக விரதம் இருந்து கோவிலுக்கு போயிட்டு வரீங்க. ஆனா நீங்க கொடுக்கற பிரசாதத்தை அண்ணி வாங்கிப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியலையே. நீங்க அவங்க நல்லதுக்கு தான் சொல்றீங்கன்னு கூட புரிஞ்சுக்க மாட்டாங்கப்பா. தேவையில்லாததெல்லாம் பேசுவாங்க. நாம மத்தவங்க பேச்ச பத்தி என்னைக்கும் கவலைப்படக்கூடாதுமா. அதுவும் உங்க அண்ணி பேச்ச காதுலயே வாங்கக்கூடாது. அப்புறம் எதுக்காக பூஜை அர்ச்சனை அப்படின்னு பாக்குறியா? நீ எப்படி எனக்கு பொண்ணோ அதே மாதிரி உங்க அண்ணியும் எனக்கு இன்னொரு பொண்ணு தான். அவளுக்கு நல்ல புத்தியை கொடுன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த பிரசாதத்தை அவ எடுத்துக்கிட்டாலும் சரி, எடுத்துக்கலனாலும் சரி, எனக்கு அது முக்கியம் இல்ல. எனக்கு என் வேண்டுதல் அவங்க நல்லா இருக்கணும். உங்களால எப்படிதான் இப்படி இருக்க முடியுதோ? அட, அங்க ஒரு ஆட்டோ வருது பாரு, கூப்பிடு. ஆட்டோ, ஆட்டோ. வேற ஆட்டோ. ஹலோ. அப்பா, இங்க இருந்து நான் தனியா போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சவாரி கிடைச்சிருச்சு. ஆண்டவனா பார்த்து ஒரு சவாரியை கொடுத்துட்டான். என்ன ஆச்சு?
நிமிஷம். ஓகே. அப்பா, அந்த ஆட்டோ ரிப்பேர் போலப்பா. அப்படியா? அங்க ஒரு ஆட்டோ வருதேம்மா. அந்த ஆட்டோவை கேட்கலாம்ப்பா. விலைக்கா கேட்க போற? சவாரிக்கு தானே. வாப்பா, வா 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 வா. அண்ணே, காந்தி நகர் போகணும். நானும் அங்கதாம்மா போறேன். அவரும் காந்தி நகர் தான் போறாரா? அவ சொல்றது அப்படிதான் இருக்கு. ஆமாடி. சிரிச்சு யாரும் காட்டி கொடுத்துறாதீங்க. பாத்தியா? அருள், இங்க கொஞ்சம் வரீங்களா? பாத்தியாடி? எஸ். அருள், கூப்பிட்டது நான். காது ரெண்டும் உங்களுக்கு தான், கண்ணு மட்டும்தான் அங்க. நீங்க சொல்லுங்க. ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண போறோம். கேக் வேணும். அவ்வளவுதானே? பர்த்டே பேபி பேரை மட்டும் சொல்லுங்க. கேக் எல்லாம் ரெடியா தான் இருக்கு. நேம் போட்டு நான் கொடுத்துறேன். அது வேற யாரும் இல்ல, அந்த பர்த்டே பேபியே திவ்யா தான். பர்த்டே திவ்யாக்கா? ஆமா. சொல்லவே இல்ல. அதான் நாங்க சொல்லிட்டோம்ல. போய் கேக் எடுத்துட்டு வா, கட் பண்ணனும். இதோ இப்பவே கொண்டு வந்துறேன். ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எஸ். மச்சி மச்சி, இருக்கிறதுலே பெஸ்ட் கேக்கா எடுத்துக்குறா. திவ்யா பேர் போட்டு. ஏய் வராண்டி. பாத்தியா? இந்தாங்க கேக் ரெடி. வாவ், சூப்பர்ல. செமையா இருக்குல்ல? ஆமாண்டி, ரொம்ப அருமையா இருக்கு. கேக் சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா இருக்குடி. அருள், உங்க கையால கேண்டில பத்த வைங்க. ம். இந்தா மச்சான். தேங்க் யூ. இந்தா. லுக் விட்டது போதண்டி, முதல்ல கேக்க கட் பண்ணு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு டியர் திவ்யா. ஹாப்பி பர்த்டே டு யூ.
ஹாப்பி பர்த்டே. ஆமா, என்ன? நான் திவ்யாவோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை ஒண்ணு விடாம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். எதுலயுமே பர்த்டே நோட்டிபிகேஷன் வரலையே. அத விடுங்க அருள், அது ஏதோ டெக்னிக்கல் எரரா இருக்கும். உங்க ஆள் பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் பண்ண போறீங்க? இப்படி சடனா கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? ஏற்கனவே சொல்லியிருந்தா நான் ஏதாவது பெருசா பண்ணி அசத்திருப்பேன். இப்போ ஒன்னும் கெட்டு போகல. இப்போ நீ நினைச்சா கூட நீ நின்ன இடத்துல நின்னு அசையாம எனக்கு gift கொடுத்து அசத்தலாம்.